ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஆட்சேவதும் வரங்கனுக்கே ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் யாபலாத்கிருத்திய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமுலர் தூவித் தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க போயப்பழியும் புகுத்தருவான் நின்றளவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய திருப்பாவினுடைய 5ஆம் பாசுரத்துக்கு நாம் அர்த்தத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல சுவாபதேச அர்த்தங்களை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல அடுத்தபடியா நாம் அனுபவிக்க வேண்டியது எந்த பதத்திற்கு அர்த்தம்னு கேட்டாக்க, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. கண்ணன் ஒரு சமயம் வெண்ணெய் திருடும் போது யசோத இடத்துல நன்னா மாட்டினுட்டான். கண்ணனும் அவனுடைய நண்பர்களும் வந்துட்டு ஒரு சமயம் வெண்ணெய் திருடுறதுக்கா போனானாம். அப்ப இவன் யார் வீட்டுல வெண்ணெய் திருடுறதுக்கா போனானோ அந்த கோபஸ்ரீ வந்துட்டு அன்னைக்கு இவன் அவளுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற சமயத்துக்கு இந்த கோபஸ்திரீ யமுனை கரையில இருந்தானா. அப்ப வீட்டுக்குள்ள போனா நண்பர்களை இழுண்டு உள்ள போனாக்க எப்பொழுதுமே வைக்கிற இடத்துல பானை இல்லை. டேய் பானையை காணுண்டா, இன்னைக்கு துவைக்கல போல் இருக்கு, வெண்ணெய் பால் தயிர மோரெல்லாம் அப்படின்னு நண்பனிடத்துல நண்பன் சொல்றானா, டேய் இங்க என்னடா உள்ள போய் தேடுவோம்டா, இங்க தானே உள்ள எங்க வேற ஏதாவது அறையில கட்டி வச்சிருக்க போறா, போய் தேடுவோம் வாங்கோ அப்படின்னாலாம். எல்லாரும் போறா. கடைசியில வேற ஒரு அறையில மேல இன்னும் உயரத்துல உரியில வந்து அந்த கோபஸ்ரீ வெண்ணெய் பால் தயிர் மோரெல்லாம் கட்டி வச்சிருந்தாலாம். இருங்கடா ரொம்ப மேல இருக்கு, எப்படி எடுக்கிறதுன்னு யோசிப்போம்னா டக்குன்னு கண்ணனுக்கு ஒரு யோசனை தோணித்தான். நீ என்ன பண்ணு, நீ இவன் மேல நின்று நீ இவனுக்கு மேல நின்று இப்படியே எல்லாரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நின்னுண்டே வாங்கோ. யார் கடைசியா நிக்கிறாளோ அவளுக்கு மேல நான் ஏறி நின்று அந்த வெண்ணெய் பானையை உடைச்சுடுறேன். வெண்ணெய அத்தனையும் நீங்களும் சாப்பிடுங்க நானும் சாப்பிடுறேன் நானா. இப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு மேல நின்று கடைசியா நிக்கிறவன் மேல கண்ணனே நின்னுட்டான். இப்போ நின்னுட்டு அடியில இருக்கிற பானையை முதல்ல தட்டினானா கையால. தட்டினத்துல அடியில இருந்த பால் இருந்து போட்டிருக்கு, அது நன்னா வழியறது. கண்ணனா அதை நன்னா பருகின்னு இருக்கான். கீழே இருந்த பசங்கள்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கு கண்ணன் பருகிறத. உடனே எனக்குடான் தாயெல்லாம். கண்ணனும் உடனே ஒரு 2 கைகளையும் வந்துட்டு குழாயா மாத்தி பைப்பை மாதிரி மாத்தி அந்த கைகள் வழியா இந்த பசங்களுக்கு பாலை கொடுத்தானா. இந்த பசங்க அப்படியும் கண்ணன் சாப்பிடுறதையே பார்த்துட்டு இருக்குங்களாம். இதுங்க அந்த பாலை பருகினாப்புல தெரியல. அவன் நன்னா சாப்பிடுறானே நானும் எல்லாம் வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த பானை காலியை எடுத்து திரும்பி இன்னொரு பானையை தட்டினா கீழேந்து. தட்டினா என்ன ஆச்சுன்னா இந்த முறை தட்டும் போது வெண்ணெய் இருக்கு அந்த பாத்திரத்துல, அந்த பானையில வெண்ணெய் இருக்கு. கண்ணன் பார்த்தான். டே இருக்கடா எல்லாரும் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வாய் தான் எடுத்து போட்டுட்டான். அடுத்த வாயை கீழே இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டான். இப்படி ஒவ்வொருத்தரும் அங்க வெண்ணெயை சாப்பிட்டுட்டே இருக்கிறதே வீட்டினுடைய சொந்தக்காரி அந்த கோபஸ்ரீ வந்துட்டா. இது எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் இந்த ஓட்டு வீடுகள்லாம் பார்த்தோம்னாக்க கதவை திறக்கிறதே கீச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டுதான் கண்ணன் கண்டுபிடிச்சுட்டான் யாரோ வரா போட்டிருக்குன்னு. இது கூட இருந்ததெல்லாம் என்ன பண்ணித்தான், கண்ணா நீ இருந்துடுறா வந்துட்டா நாங்க மாட்டிக்க விரும்புதே எல்லாம் ஓடி படுத்தி எடுத்து விட்டு. கண்ணனா இவனுடைய நெருங்கிய நண்பன் மட்டும் இருந்தான். நெருங்கிய நண்பன்னா இவனை யார் தாங்கிட்டு இருந்தானோ அவனும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப முயற்சித்தானா. அப்ப கண்ணன் வந்து அவளை 2 காலையும் போட்டு ஒரு அழுத்தினாலும் அவனை தோல்ல போகாத நில்லுன்னா. மாட்டினா 2 பேரும் சேர்ந்து மாட்டுவோம், நான் தான் இருக்கேனேன்னா சொன்னான்னா. இன்னைக்கு இவள்கிட்ட மாட்டினா எங்க அம்மாட்ட புகார் போகுமே,
இவன் மாட்டினா, இவன் வேற தைரியமா சொல்றான் மாட்டினா 2 பேரும் சேர்ந்து மாட்டணும், இவன் மாட்ட மாட்டான், நான் தான் மாட்டிப்பேன். இது பாவம் அந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கு, என்ன பண்றது, தப்பிக்கவும் முடியல, கூட இருக்கவும் முடியல, 2 கட்டணம் மாட்டு முடிச்சுட்டு இருக்கு. இப்போ அந்த கோபஸ்ரீங்க உள்ள வந்தா என்ன பண்றா, இவனை பார்த்து கேக்குறாளாம், யார் நீன்னா. இவன் என்ன பண்றானா, ஒரு பக்கம் வாயில ஒரு பக்கம் வெண்ணெய் வச்சுட்டு இருக்கான், இன்னொரு பக்கத்துல பாலை வச்சுட்டு இருக்கான். ஒரு வாய் வெண்ணெய முழுங்குறானா, பின்பு அந்த வெண்ணெய முழுங்கிய பின்னாடி ஒரு வாய் பாலை விழுங்குறானா. பாருங்க, கண்ணன் பழகிய திருடன். புது திருடனா இருந்தா யாரா வீட்டுக்குள்ள வரா அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தனா உடனே திருடனத்தை எல்லாம் அங்கேயே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு ஓடிப்படுவான். பழகின திருடனா இருந்தா என்ன மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் ஜெயில போட போற, அவ்வளவுதானே, இருங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போலான்னு அங்கே நின்று இருப்பான். கண்ணன் புது திருடன் இல்லையா, பழகின திருடன். அதனால இவன் நின்று நிதானமா அங்க வெண்ணெய் சாண்டு இருக்கான். இந்த கோபஸ்ரீ திருப்பி உரக்க கேட்கறாளா, யார் நீன்னா. நானா பலராமஸ்ய அனுஜன். அனுஜன் அப்படிங்கறத கண்ணன் குரலை கம்மி பண்ணிட்டு சொல்றானா, பலராமஸ்ய அனுஜன். பலராமஸ்ய அனுஜன்னா பலராமனுக்கு உடன் பிறந்தவன் அர்த்தம். பலராமனுடைய தம்பி, ஒரு சூக்ஷ்ம ஒண்ணு கண்ணன் பண்ண வேலையில. பலராமஸ்ய அனுஜன் இன்ட்ரடக்ஷன்லயே சொல்லிட்டான். ஏன் பலராமஸ்ய அனுஜன், பலராமனை உறக்க சொல்லிட்டு அனுஜன்னு ஏன் மெதுவா சொன்னானா, ஆமா நாளைக்கு இந்த கோபஸ்ரீ காதுல பலராமன்கிற சப்தம் மட்டும்தான் விழும். நாளைக்கு ஒரு காலம் எங்க அம்மாட்ட போயிட்டு, ஏண்டி பலராமன் திருடினானே என்னுடைய வீட்டுல வெண்ணையன்னா, எங்க அண்ணா கையில ஒரு கோடாலி எடுத்துட்டு வருவான், தலையை வெட்டிவிடுவான். அப்ப அந்த ஸ்ரீ கேக்குறாளாம், பலராமனோட தம்பிக்கு இங்க என்ன வேலைன்னா. அப்ப கண்ணன் சொன்னானா, முதல்ல ஒரு வாய் வெண்ணெய் விழுங்கிட்டான். அவன் சொல்றான் அந்த கோபஸ்திரிய பார்த்து, இல்ல அப்புறம் ஒரு வாய் வெண்ணெய் விழுங்கினான், நேத்திக்கு இன்னொரு வாய் வெண்ணெய் விழுங்கிட்டான். அப்புறம் சொல்றான், நான் நேத்திக்கு மாடு மேய்க்கிறதுக்கா எங்க அம்மா மாடை கொடுத்து அமிச்சா, நான் மேய்ச்சிட்டு திரும்பி எடுத்துட்டு வந்தேனா இன்னொரு வாய் வெண்ணெய் உள்ள போச்சு. அப்ப இன்னொரு வாய் வெண்ணெய் உள்ள போறது. எங்க அம்மா நான் திரும்பி வந்த உடனே எத்தனை மாடு நான் மேய்க்க அழிச்சுட்டு போனேங்கிறது அவளுக்கு தான் கணக்கு தெரியும். அதனால இப்ப திரும்பி வந்த உடனே அவ எண்ணி பார்த்தா, இப்ப இன்னொரு வாய் வெண்ணெய் உள்ள விழுங்கினான். அப்ப எங்க அம்மா கண்டுபிடிச்சா 14 பசுமாடுகள்ல 13 தான் இருக்கான் அப்படின்னா இன்னொரு வாய் வெண்ணெய் விழுங்கினான். விழுங்கிட்டு இப்ப சொல்றான், எங்க அம்மா போய் அந்த பசுமாடை தேடி கண்டுபிடிச்சுட்டு வான்னா, நேத்திக்கு அந்த வெள்ளை பசுமாடோன்னு நேத்திக்கு எங்க வீட்டு பானைக்குள்ள தேடினேன், கிடைக்கல, அதான் இன்னைக்கு உங்க வீட்டு பானைக்குள்ள தேடி பார்க்கலான்னு வந்தேன். அந்த பானையில ஒரு கால் பசுமாடு கிடைச்சதுன்னா எங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லையா, பானைக்குள்ள தேடி பார்க்கலான்னு வந்தேன்னா. அவ அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ள கையில இருந்த பூரா வெண்ணையும் அவளுடைய முகத்துல தெளிச்சுட்டு அவன் ஓடியப்பட்டான் இடத்த விட்டு. இந்த மாதிரி இந்த எம்பெருமான் ஒரு நாளும் ஒரு வம்ப இழுத்துட்டு வருவானா வெண்ணெய் திருடுறதன் மூலியமா. இந்த முறை யசோதை கண்டுபிடிச்சுட்டா. அதனால இந்த தடவை கண்ணனை உரல்ல கட்டி போடணும்னு யசோதை தீர்மானமே பண்ணிட்டா. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, உரல்ல கட்டி போட போறியா என்ன, இரு உன்னை என்ன பண்றேன் பாருன்னுட்டு முதல்ல யசோதை கயத்தை எடுத்து கண்ணனை உரல்ல கட்டலான்னு போறா. கண்ணன் வயரை பெருத்தண்டே இருந்தான். கிட்ட எடுத்துன்னு போய் சுத்தலான்னா வயத்துக்கிட்ட எடுத்துன்னு போகும்போது கயரோட சுத்தளவு பத்தல. உடனே இன்னொரு கயிறு எடுத்து திருப்பி அந்த கயிறோட முடிச்சு போட்டு திருப்பி சுத்தணும் ட்ரை பண்றா. அப்படியும் அந்த சுத்தளவு பத்த மாட்டேங்கிறது. இன்னொரு கயிறு எடுத்து போட்டா அப்படி சுத்தளவு பத்தல. இப்படி கயிறை கட்டின்டே சுத்தளவு பத்தவே இல்லை. அப்புறம் கண்ணனுக்கு அவனோட தாயாரை பார்த்து ரொம்ப பாவமா இருந்தது. அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னுட்டு அவன் வயத்தை சுருக்கிக்க ஆரம்பிச்சிட்டானா. அதனால்தான் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அந்த எம்பெருமான் அவருடைய சங்கல்பத்தினால யசோதையை தன்னை உரலில் கட்டும்படிக்கு செய்தான். இந்த உதார உத்தமமூர்த்தி அவனுடைய இடுப்புல அந்த தழும்பு விழும்படிக்கு சங்கல்பித்தானே. அப்படிப்பட்டவன் அந்த அவனுடைய இடுப்புல இருந்த தழும்பினால் தானே நம்மள தாமோதரன் சொல்றோம். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாதரை சேவிச்சோம்னா அந்த உரல்ல கட்டின தழும்பு இன்னும் ரங்கநாதனுடைய இடுப்புல இருக்கு. அதனால அப்படிப்பட்ட தழும்பு இருக்கிறதுனால தான் எம்பெருமான தாமோதரன் சொல்றா. யசோதை இப்படிப்பட்ட எம்பெருமானை தன் வசத்தே வைத்துக் கொண்டிருந்தாளே பக்தியினால்.
அப்படிப்பட்ட எம்பெருமான் அவளுடைய தாயாராயிற்று. அதனால அப்படிப்பட்ட யசோதை என்ன நோன்பு நோற்றார்களோன்னு சொல்லுபடிக்கு பிள்ளை இருந்தானா. இவனை அடக்கி வைத்து யசோதை ஆண்டாள். அதனால இவனை பெற்ற வயிறுடையாள், மணிவயிறு வாய்த்தவளே, உன்னை கண்டால் என்ன நோன்பு நோற்றார்களோ. அதுதான் ஆழ்வார்களை பாசுரம். இப்படிப்பட்ட யசோதைக்கு, அதாவது இந்த பிள்ளை யசோதைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தானா. அதனால உன்னை கண்டால் என்ன நோன்பு நோற்றார்களோ எல்லாம் ஆழ்வார்கள் பதம் போடுற அப்படிப்பட்ட யசோதை, அவளுக்கு பேர் எடுத்து கொடுத்தானே கண்ணன். அதை ஆண்டாள் அங்க எடுத்து காண்பிக்கிறா. தூயமாய் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தூயோமாய் நாம எம்பெருமான தாமோதரன மனசுத்தியோட நித்திய கர்மங்களை பண்ணிக்கொண்டு நிஷிதங்களை விட்டு, நிஷிதங்கள்னு சொன்னாக்க சாஸ்திரங்கள் செய்யக்கூடாது என்று சொன்ன விஷயங்களை செய்யாமல் இருந்து பாகவத அபச்சாரங்களை தவிர்த்து, சரணாகதிங்கிறது அவனுடைய திருவடிவாரத்தில் மட்டுமே செய்ய வேண்டியது. அது ஒண்ணுதான் மார்க்கம் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பெறுவதற்கு. அந்த கட்டாட்சத்தை நாம் பெற்றுக்கொண்டால்தான் நம்மளுடைய தோஷங்கள் கர்மங்கள் அழியும். அதனால இதை புரிந்து கொண்டு நாம் எம்பெருமானிடத்தை கைங்கரியம் செய்ய வேணும். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. சுத்த புஷ்பாஞ்சலி, அதை திருமலையில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை பார்த்து ஆண்டாள் சொல்றா. புஷ்பங்களையே உத்தம புஷ்பம் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டாக்க, எது ஒண்ணு ஒருவனுடைய இல்லத்திலேயே இருக்கக்கூடிய நந்தவனத்துல மலரக்கூடிய புஷ்பங்களாக இருக்கோ அதுதான் உத்தம புஷ்பமாம். உதாரணம், பெரியாழ்வார், தொண்டடிப்பொடியாழ்வார் இவர்கள் எல்லாம் நந்தவனத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவரவர்களுடைய நந்தவனத்தில் இருந்த புஷ்பங்களை பறித்து மாலையாய் தொடுத்து பின்பதை அரங்கன் திருமார்பில் சூடினார்கள். அப்படிப்பட்ட புஷ்பங்கள் தான் உத்தம புஷ்பம். மத்தியம புஷ்பத்தை பார்த்தாள்னாக்க, பொதுவா எல்லாருக்கும் ஒரு நந்தவனத்தை வச்சுண்டு எல்லாருக்கும் பொதுவான அந்த நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது. இதுதான் மத்தியம புஷ்பம். எல்லாருக்கும் பொதுவான நந்தவனத்திலிருந்து புஷ்பங்களை பறிக்கிறோம் பாருங்க, அந்த புஷ்பம் தான் மத்தியம புஷ்பம். அதம புஷ்பம்னு சொன்னா மற்றவர்களிடத்தை யாச்சகமாக பெறக்கூடிய புஷ்பங்கள். துளசி புஷ்ப சமர்ப்பணம், மந்திர புஷ்ப சமர்ப்பணம், இது ரெண்டுமே பெரிய பெருமாளுக்கு கண்ணனுக்கு மிகவுமே உகந்த புஷ்பங்கள். அதனால ஆண்டாள் சொல்றா, இந்த ரெண்டு புஷ்பங்களையும் சமர்ப்பிங்கோன்றா. புஷ்பாஞ்சலிக்கு பின்பு வாயினால் பாடி நாம சங்கீர்த்தனை செய்ய வேணும். பின்பு மனத்தினால் சிந்திக்க என்றால் பகவத்குண தியான சிந்தனை இருக்கணும். அம்பரீஷ சக்கரவர்த்தி கண்ணனா நித்தியபடிக்கு தியானம் பண்ணுவாராம். சவை மனக்கிருஷ்ணக, எப்படி அம்பரீஷ் சக்கரவர்த்தியினுடைய தியானம் முழுவதும் கண்ணனிடத்திலேயே இருந்ததோ அதே போலதான் நாமும் எம்பெருமானை தியானிக்க வேண்டும் என்று ஆண்டாள் இவ்விடத்தை எடுத்துரைக்கின்றாள். பின்பு மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீனில் தூஷாகும் செப்பு தான் நம்ம அடுத்து அனுபவிக்க வேண்டிய பதங்கள். எம்பெருமானிடத்தே புஷ்பாஞ்சலியை நாம் சுத்த மனசோடே சமர்ப்பித்து அவனுடைய நாமங்களை உறக்க பாடி அவனை தியானித்தால் நாம் சேர்த்து வைத்த அனைத்து கர்மங்களுமே எம்பெருமான் அழித்து விடுகின்றான். அது சரணாகதி செய்வதற்கு முன்பு செய்த பாபங்களாக இருக்கட்டும், சரணாகதிக்கு பின்பு செய்த பாபங்களாக இருக்கட்டும், இரண்டு விதமான பாபங்களையும் எம்பெருமான் அழித்து விடுகின்றான். எதை போலேனா நெருப்பில் பட்ட பஞ்சை போல எம்பெருமான் அழித்து விடுகின்றான். செப்பு அப்படின்னு ஆண்டாள் பதம் போட்டிருக்கா. ஆண்டாள் இந்த இடத்துல அழகா செப்பு அப்படின்னு அதிகாரபூர்வமான ஒரு வார்த்தை இந்த இடத்துல அவ போட்டிருக்கா. நம்ம சந்தியாவந்தனம், யாகம், ஆராதனை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம பண்றோம். இப்போ இந்த மாதிரி சந்தியாவந்தனம், யாகம், ஆராதனம் போன்ற கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது நாம பண்ற கைங்கரியத்துல எத்தனையோ விதமான குற்றங்கள் ஏற்படலாம். அது கிரியா லோபமா இருக்கலாம், திரவியம் சம்பந்தப்பட்ட லோபமா இருக்கலாம், இல்ல நியம லோபமா இருக்கலாம். இந்த மாதிரி லோபங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் கடந்து வருவதற்கு நாம பிராயஷ்சித்த ஹோமம் ஒண்ணு பண்ணணும். அங்கேயும்
குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பிருக்கு. அதையும் அழிப்பதற்கு நாம் ஸ்ரீ கிருஷ்ணானு ஸ்மரணம் பரம் என்று சாத்விக தியாகத்தை செய்ய வேணும். இதுக்கு மற்றொரு பெயர் கிருஷ்ணார்ப்பணம். எல்லாவற்றையுமே கண்ணனுக்கே அர்ப்பணம் செய்தல். அந்த கண்ணன் என்ன செய்கின்றான்னா, இந்த மாதிரி தியானம் பண்றதுனால எல்லா விதமான அபராதங்களையும் நீக்கி எம்பெருமான் மங்களங்களை மட்டுமே அனுகிரகிக்கின்றான். ஆதலால் ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கும்பொழுது சொல்றாள், செப்பேலோர் எம்பாவாய். செப்பு அப்படின்னா இந்த மாதிரி கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு கண்ணனையே தியானம் பண்ணி எல்லா விதமான கர்ம பலன்களையும் அவனிடத்தே சமர்ப்பித்து அவனுக்காகவே இந்த கர்மங்களை செய்ய வேணும். அப்படி செய்தால் நமக்கு கர்மங்கள் ஒட்டாது. அதத்தான் கண்ணன் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு எடுத்து காண்பித்தான். நீ எந்த கர்மத்தை செய்தாலும் எனக்காக செய். உனக்குன்னு செஞ்சியானா கர்மங்கள் சேர்ந்துட்டே இருக்கும். இதை எனக்குன்னு செஞ்சியானா கர்மங்கள் உன்னை ஒட்டாது. எல்லாவற்றையுமே எல்லா விதமான கர்ம பலன்களையுமே என் திருவடிவாரத்தில் சமர்ப்பித்து விட்டு நீ எந்த காரியத்தை பண்ணாலும் எனக்காக பண்ணு. அது லௌகிகமா இருந்தாலும் எனக்காக பண்றேன்னு நினைச்சுக்கோ, அலௌகிகமா இருந்தாலும் எனக்காக பண்றேன்னு நினைச்சுக்கோ. ஆக மொத்தத்துல நீ எந்த கைங்கரியம் பண்ணாலும் எனக்காக பண்ணு. அந்த காரியத்தினுடைய பலத்தை மட்டும் என்கிட்ட விட்டுடும். இப்ப நீ வண்டி ஓட்டுறியா, கண்ணனுக்கா வண்டி ஓட்டுறேன்னு நினைச்சுக்கோ. வீட்டுல பெரியவாளை பார்த்துக்கணுமா, அப்ப நான் பெரியவாளையும் கண்ணனுக்காக பார்த்துக்கிறேன்னு நினைச்சுக்கோ. குடும்பத்தை நடத்தணுமா, கண்ணனுக்கா இதை நான் பண்றேன்னு நினைச்சுக்கோ. இப்படி நீ எந்த காரியத்தை பண்ணாலும் எனக்காக பண்றேன்னு நினைச்சுட்டு பண்ண, அப்பதான் உனக்கு கர்மங்கள் உன்னை தாக்காமல் இருக்கும். அப்படி செய்து உடைய கர்ம பலன்களை எல்லாத்தையும் மண்ணிடத்தே சமர்ப்பித்து விட்டாய் என்றால் உனக்கு கர்ம பலன்களே தீண்டாது. இப்படிங்கிறத கண்ணன் அங்க உபதேசம் பண்ணா, இத ஆண்டாள் இந்த பாசுரத்துல எடுத்து காண்பிக்கிறா. 6வது பாசுரத்திலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் பார்த்தேன்னாக்க பாகவதா திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் பாடுறா. இங்க ஆண்டாள் பாகவதர்களை துயிலெழுப்புறா. 10 முக்கியமான பக்தைகள், கிருஷ்ணானுபவத்துல ஆழ்ந்திருக்க கூடியவர்கள், அவளை துயிலெழுப்பி இந்த பாவை நோம்புல சேருங்கோ அப்படின்னு சொல்றா. அந்த 10 முக்கியமான பக்திகள்ல ஒவ்வொருத்தருமே கண்ணனுக்கு ஆழ்ந்த பக்தியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால ஒவ்வொருத்தரையுமே ஒரு பாசுரத்துல அவ எழுப்புறா. 6வது பாசுரத்துல முதல் கோபியை எழுப்புறா. அவ ஒரு இளம் வயது கோபின்னு வச்சுக்கோங்க, யுவதி. அவளுக்கு கண்ணன் மேல அதீத காதல் உண்டு. அவளுக்கு பாகவத அனுபவத்துக்கு வித்தியாசம் தெரியாது, அவளுடைய வயதின் காரணமாக. அதனால இந்த பரம போகிய வஸ்துக்கள் தனியா ஒருவன் அனுபவிக்க கூடாது. அது நிறைய பேரோடு சேர்ந்திருந்து அனுபவிக்க வேணும். இது சாதாரணமா லௌகீகத்தை சொன்னாலே அதுதான். இப்போ அப்ப உயர்ந்த சுகமான போக்கியமான எம்பெருமானோட அந்த கல்யாண குணானுபவம் இருக்கு, அது மட்டும் தனியாகவா பண்ணணும்? இல்ல, அந்த மாதிரி அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயிரம் கணக்கான அடியார்கள், எம்பெருமானோட அடியார்கள் இருக்காளே, அவளை அழைத்து கொண்டு அந்த அனுபவத்தை செய்ய வேணும். ஆனா ஆண்டாள் நிறைய கோபிகைகள் இந்த மாதிரி பாவை நோன்புக்கு கூப்பிடுறா. அதுல இப்ப அவ அடுத்த 10 பாசுரத்துல எழுப்பக்கூடிய கோபிகைகள் எல்லாருமே முக்கியமான கோபிகைகள். இவாள்லாம் பாகவதர்கள், பகவன் அடியார்கள். அதனால ஆண்டாள் 6வது பாசுரத்திலேருந்து அவ்விஷயத்தை எடுத்துரைக்கின்றாள். மொத்தம் திருப்பாவையில 30 பாசுரங்கள். அத 6 5ஆ பிரிச்சிருக்கா. முதல் 5 பாசுரங்கள் நோன்பை எப்படி கடைபிடிக்க வேணும் என்று சொல்றது. பின்பு 2வது 5 எம்பெருமானோட ஏற்கனவே கூடியிருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானிடத்தே ஏற்கனவே காதலை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானத்தை ஏற்கனவே பக்தி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஆண்டாள் துயிலெழுப்புறா. 3ஆம் 5 பாசுரங்கள்ல வெகு நாட்களா கண்ணனின் மீது ஆழ்ந்த காதலுடனே பக்தியுடனே இருப்பவர்கள், உயர்ந்த குலத்தில் இருப்பவர்களாயிற்றே, அப்படிப்பட்டவர்களை ஆண்டாள் அங்கே துயிலெழுப்புறாள்.
நான்காம் அஞ்சுல நந்தகோபாலனுடைய திருமாளிகை, துவாரபாலகர்கள், நீலை, கண்ணன் இவா நால்வரையுமே ஆண்டாள் துயிலெழுப்புறா. ஐந்தாம் அஞ்சுல அத்தனை கோபஸ்திரீகளுமே கண்ணனை துயிலெழுப்பி உட்காத்தி வைத்து அவர்களுடைய வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கும்படி கண்ணனை தயாரிக்கிறார். ஆறாம் அஞ்சுல கண்ணன் தயாரா இருக்கான். கோபியர்களும் அவ வந்த காரியத்தை ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் என்று கண்ணனிடத்தே அவ வந்த காரியத்தை எடுத்துரைத்து பலன்களை பிரார்த்திக்கிறா. வந்த காரியம் என்ன? விரதத்தை இவ மேற்கொண்டு இருக்கா. கண்ணனுக்காக தானே விரதம் மேற்கொள்றா. அதனால இவ கண்ணனிடத்திலேயே அந்த விரதத்துக்கு உண்டான பலன்களையும் பிரார்த்திக்கின்றார்கள். இந்த 6-5மே பார்த்தல்னாக்க இன்னும் சில அர்த்தங்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியது. இப்ப முதல் 6-5 நாம் என்ன பார்த்தோம்? ஒரு 6-5 என்னென்ன குறிக்கிறதுங்கிறத பார்த்தோமா? இப்ப இந்த 6-5 வேறு சில விஷயங்களையும் சொல்றதா. முதல்ல லக்ஷ பஞ்சக ஸ்திரீகள் திருவாய்ப்பாடில இருந்தா அவ அத்தனை பேருமே இந்த விரதத்துல பங்கேற்றார்கள்ங்கிறத எடுத்து காண்பிக்கிறது. அடுத்தது எம்பெருமானுடைய அவதார பஞ்சகத்தை எடுத்து காண்பிக்கிறது. முதல் பாசுரத்துல பரம் நிலையை எடுத்து காண்பிச்சா, எம்பெருமான் பரவாஸ் தேவனாக இருக்கின்றானே அதை எடுத்து காண்பித்தாள். இரண்டாவது பாசுரத்துல எம்பெருமானுடைய வியூகாவதாரத்தை ஆண்டு எடுத்து காண்பித்தாள். மூன்றாவது பாசுரத்துல எம்பெருமானுடைய விபவாவதாரம் கண்ணனாய், ராமனாய், வராகனாய், நரசிம்மனாய் எம்பெருமான் அவதரித்தானே அந்த விபவாவதாரங்களை எடுத்து காண்பிச்சா. நான்காவது அந்தர்யாமித்துவம் எம்பெருமானுடைய இருக்கை. எல்லா விதமான ஜடவஸ்துக்கள், உயிர் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கின்றானே அந்த விஷயத்தை 4வது பாசுரத்துல ஆண்டாள் எடுத்துரைத்தாள். 5ஆம் பாசுரத்துல எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தை எடுத்துரைத்தாள். 3வது அந்த 6-5 பாசுரங்கள் 30 பாசுரங்கள் எதை சொல்றதுன்னு கேட்டாக்க அர்த்த பஞ்சகத்தினுடைய அர்த்தத்தை எடுத்துரைக்கிறதாம். அர்த்த பஞ்சகம்னா அது மிக்க இருநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்கநெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்க்கும் யாழினிசை வேதத்தியல். அதாவது முதல்ல ஜீவாத்மானா என்ன, அடுத்து பரமாத்மானா என்ன, பரமாத்மாவை எப்படி அடையிறது, பரமாத்மாவை அடைஞ்ச பின்னாடி என்ன பண்ணணும், மேல சொன்ன 4 விஷயங்களும் நன்னா தெரியும். இருந்தாலும் என்னால அவனிடத்துல இந்த விஷயங்களை எல்லாம் பண்ண முடியலையே, ஏதோ ஒண்ணு தடுக்கிறதே, அது என்ன? இதுதான் அர்த்த பஞ்சகம்னு சொல்றோம். முதல்ல ஜீவாத்மானா என்னன்னா ஆத்மஸ்வரூபம் தெரியணும். பின்பு பரமாத்மானா என்னன்னு கேட்டா பரமாத்ம ஸ்வரூபம் தெரியணும். பரமாத்மாவை எப்படி அடையறதுன்னு கேட்டா உபாயஸ்வரூபம் தெரியணும். பின்பு பரமாத்மாவை அடைஞ்ச பின்னாடி நான் என்ன பண்ணணும்னு கேட்டாக்க பிராபியஸ்வரூபம் தெரியணும். இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா ஏதோ ஒண்ணு என்ன இதெல்லாம் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கேன்னா அதுதான் விரோதி ஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய கருமங்கள். இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களிலே எடுத்துரைக்கின்றாள். 4வதாக ஆண்டாள் கர்ம ஞான பக்தி யோகங்கள் மற்றும் பிரபத்தி மார்க்கங்களை எடுத்து காண்பிக்கிறான். சுவாமி தேசிகர் இதை பத்தி சரணாகதி தீபிகள் எடுத்து காண்பிக்கிறதே 4 விதமா பண்ணலாம்னு சொல்றார். ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவதா நிஷ்டை. இத அங்க சுவாமி தேசிகர் எடுத்து காண்பிக்கிறார். அந்த விஷயத்தை ஆண்டாள் இவ்விடத்தை எடுத்து காண்பிக்கின்றாள். 4 விதமா பிரபத்தியோகங்களை பண்ணலாம் அப்படிங்கறத ஆண்டாள் சொல்றா. 5வதாக கால பஞ்சகம் அப்படிங்கறத சொல்றார். அதாவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு 5 விதமா காலம் பிரிக்கப்பட்டிருக்கு. அபிகமனம், உபாதானம், இஜ்யை, ஸ்வாத்தியாயம், யோகம் என்று. இதையும் ஆண்டாள் இந்த 30 பாசுரத்திலே எடுத்துரைக்கின்றாள். பின்பு ஆண்டாள் இந்த 30 பாசுரங்கள்ல 6வது விஷயமா என்ன உரைத்திருக்கின்றாள் என்று கேட்டால் கார யோகிய பிரதானர், சல்லாப யோகிய பிரதானர், சகவாச யோகிய பிரதானர், பீதி யோகிய பிரதானர், பிரீத்தி யோகிய பிரதானர். இந்த 5 விதமான பாகவத ஸ்வரூபத்தை ஆண்டாள் இந்த 30 பாசுரத்திலே எடுத்து காண்பிக்கிறாள். பிரீத்தி யோகிய பிரதானர் அப்படின்னா பக்தி பரவசர்னு அர்த்தம். அதனால இந்த 5 விதமான நிலைகள் பாகவத ஸ்வரூபத்துக்கு கீழே வருது.
அது ஆண்டாள் எடுத்து காண்பிக்கின்றாள். ஆண்டாள் சொல்றா, விரதம் ஆரம்பிச்சாச்சு, கோபிகள் எல்லாம் கவலையோட இருக்கானா, எப்படி விக்னங்களே இல்லாமல் இந்த விரதத்தை மேற்கொள்வதென்று. அதனால ஒரு ஞானம் உள்ள ஒரு கோபி சொன்னாலும் இந்த விக்னங்கள் எல்லாம் நீங்கிவிடும். என்ன பண்ணணும்னா பகவன் நாம உச்சாரணத்தை பண்ணுங்கோ, விக்னங்கள் எல்லாம் நீங்கிவிடும்னா. அதனால கோபிகள் ஒரு ஒரு பாசுரத்துல ஒரு எம்பெருமான் நாமத்தை சொல்லிண்டே வரா. நாராயணன், க்ஷீராப்திநாதன், வாமனன், திரிவிக்ரமன், தாமோதரன் 5 திருநாமங்களை எடுத்து காண்பித்து, இவை அனைத்துமே கண்ணன் அவனுடைய திருநாமங்களே. அவன் ஆபத் பாந்தவன், அநாத ரக்ஷகன். அப்படிப்பட்ட எம்பெருமான நாமங்களை சொன்னால் விரதத்துல எந்த விதமான விக்னங்களும் வராதுன்னு சொன்னா, இது 5 பாசுரங்களுக்கு இருக்கக்கூடிய அர்த்த விசேஷம். 6வது பாசுரத்துல புள்ளும் சிலம்பினக்கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் இவ்விடத்தை எடுத்துரைக்கின்றாள். முதல் பாசுரத்துல பார்த்தேன்னா ஆண்டாள் பிராபியஸ்வரூபம், எம்பெருமானேதான் உபாயம் அவனை அடைவதற்கு என்று சொன்னாள். பின்பு பிராபக ஸ்வரூபத்தை எடுத்துரைத்தாள். பிராபக ஸ்வரூபம்னு சொன்னாக்க எம்பெருமானை அடைந்த பின்பு நான் பெறக்கூடிய பலனான நித்தியகைங்கரை அங்கு எடுத்துரைத்தாள். அதிகாரி ஸ்வரூபத்தையும் எடுத்துரைத்தாள். அதிகாரி ஸ்வரூபம்னா நமக்கு அந்த பலத்தை அடைவதற்குண்டான ஸ்வரூபம் நமக்கு கிடைக்கிறதுன்றா. 2வது பாசுரத்துல அந்த அதிகாரி இருக்கின்றானே, அவன் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் அதை சொன்னாள். 3வது பாசுரத்துல அனுஷ்டானங்கள், அப்படிப்பட்ட பாகவதர்கள் கடைபிடிக்க வேண்டியதை எடுத்து சொன்னாள். 4வது பாசுரத்துல எம்பெருமானை தவிர்த்து வேற யாரும் நமக்கு பகவான் கிடையாது, அவன் ஒருவன் தான் கதி, அவனுக்கு கீழே தான் மீதி எல்லா தேவதைகளும் இயங்கின்றிருக்காங்கிறத சொன்னா. 5ஆம் பாசுரத்துல ஒரு ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தம், எத்தகைய சம்பந்தம், அந்த சம்பந்தத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாப்பங்கள், பின்பு செய்த பாப்பங்கள், இவை அனைத்தும் எம்பெருமான நாமங்களை சொல்லி நாம அத்தனை பாப்பங்களையும் நீரில் பட்ட தாமரை இலை போலே பட்டும் படாமல் எம்பெருமான கிருபை மூலியமாக அதை அழித்து கொள்ளலாம் என்று அதை எடுத்து சொன்னாள். இப்பொழுது இந்த 6வது பாசுரத்திலேருந்து துவங்கி ஆண்டாள் பாகவதா சம்ஸ்லேஷத்தை எடுத்துரைக்க போறாள். பாகவதாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட போறா. இப்ப இந்த பாசுரத்துக்கு ஆண்டாள் என்ன சொன்னாங்கிறத பார்ப்போம். புள்ளும் அப்படின்னு பதம் போட்டிருக்கா. புள்ளும்னாக்க பறவைகள், பட்சிகள். சிலம்பினக்கான் அழகா ஒன்னொன்னும் சப்துச்சிண்டு வானத்துல பறந்துருக்கு. புள்ளரையன் கோயிலில் கருடாழ்வான் இருக்கின்றானே. கருடன் யாரு? பக்ஷிராஜன். அப்படிப்பட்ட பக்ஷிராஜனுடைய கோயில்ல வெள்ளை விழிசங்கின், வெள்ளை நிறத்து சங்கம் இருக்கே, அதோட சப்தம் வெளியில கேட்கறது எல்லாருக்குமே. பேரரவம், அவ்வளவு பெரிய சப்தம் கேட்டிலையோ, உன் காதுகள்ல விழலியா? பிள்ளாய், பெருமாளை இப்பதான் நீ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்க, அதனால பிள்ளாய் எழுந்திராய். எழுந்திராய்ன்னு சொன்னாக்க எழுந்திரு. பேய்முலை நஞ்சு உண்டு. அன்றொரு நாள் பூத்தனை என்னும் ராட்சசி யசோதையினுடைய உருவத்தில் கண்ணனுக்கு விஷப்பால் தந்தாளே, அதை உண்டான். நல்ல உண்டு அப்படின்னு பதம் போட்டிருக்க ஆண்டாள். அந்த விஷப்பாலை பருகினானே எம்பெருமான். பின்பு கள்ளச்சகடம், சகடாசுரனை கலக்கழியன அழித்தானே. கள்ளச்சகடம் கலக்கழிய சகடாசுரனை அழித்தானே. காலோச்சி, எப்படி அழிச்சான்னா சகடாசுரனை எட்டி ஒரு விட்டானா. சகடாசுரன் சத்தியலோகம் வரைக்கும் போட்டு கீழே விழுந்தான்னா. சகடாசுரன் கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு அசுரன். அவன் என்ன பண்ணானா, யசோதை கண்ணனை ஒரு மாட்டு வண்டி மேல விட்டுட்டு பக்கத்துல பசங்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யசோதை யமுனைக்கு அவளுடைய காரியங்களை பண்றதுக்காக
சென்று விட்டாள். இங்க கண்ணன் அதே யமுனை கரையில மாட்டு வண்டி மேல படுத்துட்டு இருக்கான். கம்சன் அனுப்பிச்ச அந்த அசுரன் மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய சக்கரத்துக்குள்ள அந்த அசுரன் புகுந்து விட்டான். இப்ப அந்த சக்கரத்தினுடைய உருவத்தை தான் அந்த அசுரன் எடுத்துட்டு இருக்கான். அதனால சகடாசுரன். இவன் என்ன பண்றான்னா, குழந்தை வேகமா உதைக்கிறது. கண்ணன் வேகமா உதைச்சுட்டு இருக்கான். ஒரு சில குழந்தைகள் பார்த்தேன்னாக்க வேகமா செவுத்தை போட்டு உதைக்கும். வேகமா செவுத்துல உதைக்கிறத பார்த்தாக்க செவரே இடைஞ்சு கீழே விழுந்துட்டு போல் இருக்கு, அவ்வளவு வேகமா உதைக்கும். இதே பெரியாழ்வார யசோதை பாவனையில வண்ணமாடுங்கள் சூழல வர்ணனை பண்றார். குழந்தை என்ன பாடுபடுத்தித்துன்னு விட்டு, கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்க இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காயின் யசோதவன் தன்னுடைய தோழி இடத்துல சொல்றாளாம். நான் ரொம்ப வருஷமா புள்ள இல்லைன்னு தவம் இருந்து பெற்றெடுத்த புள்ளடி கண்ணன் கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். நான் இவனை தொட்டில விட்டா தொட்டில வேகமா உதைக்கிறான். இவன் உதைக்கிற வேகத்துல தொட்டிலே அருந்து கீழே விழுந்துடும் போல் இருக்கு, அந்த வேகத்துல உதைக்கிறான். எதுக்கா சொல்ல வந்தேன், கண்ணன் அந்த வேகத்துல உதைப்பான். அதே வேகத்துல தான் இப்ப மாட்டு வண்டி மேலேயும் படுத்துட்டு உதைச்சுட்டு இருக்கான். சகடாசுரனானா 2 காலுக்கும் நடுவுல போய் தன் தலையை விட்டான். 2 காலுக்கும் நடுவுல போய் சகடாசுரன் கண்ணனை வதம் பண்ணிடலான்னு வேகமா 2 காலுக்கும் நடுவுல போய் பாஞ்சானா, கண்ணனும் வேகமா உதைச்சுட்டு இருக்கான். இவன் உதைக்கிற வேகத்துல இவன் 2 காலுக்கும் நடுவுல வந்த சகடாசுரனை கண்ணன் அதே வேகத்துல எட்டி உதவிட்டு அனுப்பிச்சிட்டாராம். இவர் உதைச்ச வேகத்துல சகடாசுரன் சத்தியலோகத்துக்கு போய் கீழே விழுந்தானாம். அதை பார்த்துட்டு சுற்றத்து கோபியர்கள் எல்லாம் சொன்னாலாம், கண்ணனுக்கே ஏதாவது ஒரு ஆபத்துனா அவன் திருவடி தான் அவனை காப்பாத்துறது, நமக்கும் ஏதாவது ஆபத்துனா அந்த திருவடி தான் நம்மளை காப்பாத்தும், அந்த திருவடியை நம்ம கதின்னு புரிஞ்சுட்டாளாம். இந்த கோபியர்களே சொன்னாலாம் அங்க. அதனால அப்படிப்பட்ட கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில், வெள்ளத்துனா திருப்பார்கடல்ல, அரவில்னு சொன்னா ஆதிசேஷன் மீது துயில் அமர்ந்த யோக நித்ரையில் இருக்கின்றானே வித்தினை, அந்த எம்பெருமான் ஜெகத்காரணனாக இருக்கின்றானே. முனிவர்களும்னா ரிஷிகள், யோகிகளும் யாரெல்லாம் கர்மயோகிகளா இருக்காளோ, ஞான யோகிகளாக இருக்காளோ, பக்தி யோகிகளாக இருக்காளோ, அப்படிப்பட்டவர்களெல்லாம் எம்பெருமான கைங்கரியம் தானே பண்ணிட்டு இருப்பா. அப்படிப்பட்ட யோகிகளும் உள்ளத்து கொண்டு எம்பெருமானை அவர்களுடைய ஹிருதயத்தில் தியானிப்பார்கள். மெல்ல எழுந்து, நீ மெதுவா எழுந்திருந்து, உள்ள அந்தர்யாமி இருக்கானே அவனை எழுப்பாமல் நீ மெல்ல எழுந்து அரி என்றால் ஹரி அப்படிங்கிற நாமத்தை, பேரரவம் அந்த சப்தத்தை கேட்டிலையோ, அரி என்ற பேரரவம் ஹரி அப்படிங்கிற பெயரை உறக்க சப்தித்து உள்ளம் புகுந்து, உள்ளம் புகுந்தனா ஹிருதயத்துக்குள் புகுந்து, குளிர்ந்துனாக்க குளிர்ச்சியா இருக்கக்கூடியது. அதனால ஆண்டாள் இவ்விடத்தை என்ன சொல்றானா, 2 விஷயங்கள் சொல்றா பாருங்க. ஏ பெண்ணே, இங்க பட்சிகள் எல்லாம் சப்திக்கிறதே அது உன் காதுல விழலியா? இந்த கோயில்ல, நம்மளோட பெருமாள் கோயில்ல பக்ஷிராஜனோட கூட எம்பெருமான் வாசம் பண்றானே, அந்த கோயில்ல சங்க சப்தத்தை எழுப்பினாலே அந்த சப்தம் உன் காதுல விழலியா? விழாய் எழுந்திராய், பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அன்றொரு நாள் இந்த எம்பெருமான் தானே பூத்தனையினுடைய நஞ்சு பாலை உண்டான். அந்த பாலை பருகிற சாக்கிலேயே அவளுடைய பிராணனையும் சேர்த்துரிந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் பின்பு சகடாசுர பஞ்சனத்தையும் செய்தானே, அவன்தான் நம்மளுடைய ஜெகத்துக்கே காரணத்துவமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் யோக நித்ரையில் திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கிடந்துள்ளான். இந்த யோகிகள் முனிவர்கள் எல்லாம் இப்போ அவளுடைய தியானத்திலிருந்து எழுந்திருந்து ஹரி 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 என்று 7 தடவை அவனோட நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கா. இந்த ஹரி அப்படிங்கிற நாம உச்சாரணம் இடி இடித்தார் போல் சப்திக்கிறதே, அந்த சப்தம் நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள புகுந்து உள்ளம் புகுந்து, அதுதான் இவ்விடத்தே அந்த இடி இடிப்பதை போல் சப்திக்கக்கூடிய ஹரிநாம உச்சாரணம்
நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள புகுந்து மெழுகு உருகுவது போல் மனமும் அந்த ஹரிநாமத்தை கேட்டு உருகுகின்றது. ஏமா அந்த அரவம் உன்னுடைய உள்ளமும் புகுந்து உனக்கு அந்த சந்தோஷத்தை தரலையா? ஏ பிள்ளாய், எழுந்திராய், எழுந்திருந்து எங்களுடைய நோன்பை நீயும் எங்களுடன் சேர்ந்திருந்து அனுஷ்டிப்பாய். இதுதான் 6வது பாசுரத்தினுடைய மேலோட்டமான அர்த்தம். மேற்கொண்டு 6வது பாசுரத்துக்கு உண்டான சுவாபதேச அர்த்தங்களை நாம் நாளைய தினம் அனுபவிப்போம்.